ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, ஒரு பேங்கிள் மேக்கிங் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகான பார்டர் பேங்கிள் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோங்க. அதுக்கு நான் வந்து 2 கட் நார்மல் பேங்கிளை கோல்டு கலர் த்ரெட்டில் ரேப் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா, ஸ்டோன் செயினும் ஐ ஷேப் மட்டும்தாங்க தேவைப்படும். ஐ ஷேப்பில் நம்ம என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிரர் குந்தன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக நான் செய்கிற ப்ரைடல் செட் எல்லாத்துலேயுமே இந்த டிசைன் தாங்க இருக்குது. சரி, அதனால் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மேக் பண்ணேங்க. என்னோடய மோஸ்ட் ஹிட் ரிசப்ஷன் செட்லேயுமே இந்த டிசைன் வருதுங்க. நான் அதை வந்து போஸ்ட் பண்ணவே இல்லை. சரி, உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாகவே நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டோன் செயினை எப்படி அளவெடுத்து கட் பண்ணேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி அளவெடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸ்டிக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மிடில் நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி ஒரு லைன் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக மிட் போர்ஷனில் நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் செயினை ஸ்டிக் பண்ணுங்க. இந்த பேங்கிள் மேக் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த அலைன்மெண்ட்டை கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கணுங்க. அதில் தாங்க இருக்குது. அலைன்மெண்ட் கரெக்டாக இருந்தால் இந்த பேங்கிள் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிசைன் யூஸ் பண்ணி நான் மேக் பண்ண ப்ரைடல் செட்ஸ் எல்லாம் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நான் இப்போ 4 பேங்கிள் செய்ய போகிறேன். அந்த 4 பேங்கிளுக்குமே இதே மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அது ஃபுல்லாக ட்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ட்ரை ஆகினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் 6K ஐ ஷேப்பில் வந்து ஒயிட், அதாவது மிரர் ஒயிட் எடுத்திருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணி, அதாவது 2 பக்கமும் நம்ம லீஃப் ஷேப்பை வைக்க போகிறோம். நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ க்ளூ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம், இல்லைனா ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட கன்வீனியன்ட்டை பொறுத்து தான். ஆனால் என்ன பண்ணுங்கள், ரொம்ப பொறுமையாகவே வைங்க. ஏன்னா இது வந்து அலைன்மெண்ட் வந்து மாறவே கூடாது. அலைன்மெண்ட் மாறினா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. இப்போ நான் வந்து ஐ ஷேப்பை வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வைக்கிறேன். அப்போ பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த டிசைன், வேறு ஒன்றுமே இல்லை. இதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் ரைட் சைடில் வைக்கிற மாதிரி நம்ம லெஃப்ட் சைட்லேயும் வச்சிட்டோம்னா இந்த பேங்கிள் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வருதுன்னு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து போடுவேன். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு பேங்கிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஆகுங்க. இதில் 6Kக்கு பதிலாக 8K யூஸ் பண்ணால் சீக்கிரமாக வேலை முடியும்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் 8K அந்தளவு லுக் அழகாக இருக்காது. 6K ஐ ஷேப் யூஸ் பண்ணால் தான் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த பேங்கிள் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 4 பேங்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிடுச்சுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை விட அதிகமாக கூட டைம் ஆகும். அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. ஆனால் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே பேங்கிள்ஸ் மேக் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டு மேக்ஸிமம் கிளியர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இந்த பேங்கிள் யூஸ் பண்ணி நான் மேக் பண்ண செட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.